வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது படத்தின் க்ரூ சார்பாக ஒரு அன்பான வேட் ஃபார் பிரிங்கிங் ஆல் தி ட்ராக்ஸ் அண்ட் ஃபிலிம் டு லைஃப். என்ன இந்த மாயமோ மாயமோ என்னாச்சு உள்ள லட்சம் விரல் கோததே கோததே நெஞ்சோடு மெல்ல ஏனோ ஏதோ செஞ்சு போகுதே இந்த தடயமும் விடயமும் இல்லாமலே காதல் வந்த காதல் சொன்ன வாசகம் அதை விரும்பவும் திரும்பவும் சொல்லாமலே யார் என்ன சொன்னாலும் கேட்கல உன் போல நான் பார்க்கல நானே வந்தன் நோதனா நோதனா உன்னை இன்று எந்த ஜீவனா ஜீவனா அடி அடி நோதனா நோதனா உன்னை விட்டு எங்கும் போவனா போவனா. கமலியான் மக்கள் யாரிங்கே யாரிங்கே ஓ எப்போது தண்ணீரும் மாறுவள் யாரிங்கே ஓ ரத்தத்தின் சிவப்பழி உலகம் நிறம் மாத்திடுவா மாத்திடுவா பதில் சொல்லுவாரோ உள்ளத்தின் நிறத்தை ஏனோ சிலர் மாத்திடுவார் மாத்திடுவார் மனிதரோ பேரோ நிரந்தரம் எல்லா நிறம் நெஞ்சின் நிறம் தினம் தினம் மரும் மதன் நிறம் நிறம் ரோகம் என்னும் நிறம் சிலர் நிறம் நிறம் மோகம் என்னும் நிறம் சிலர் நிறம் நிறம். தேங்க்யூ. நான் ஒர்க் பண்ணுற கலைஞர்களோட அவங்கக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்க தலை மேலே வைப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப கனமானதுன்னு நம்புகிறேன் நான் இத்தனை வருஷமாக. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்களுடைய தலையில் வைக்கும் போது இது உங்கள் பாட்டு, இதில் உங்கள் பேர் தான் வரப்போகுது, இது உங்கள் பாடல், இது நீங்கள் தான் பாட போகிறீங்க, இது உங்கள் பேர் தான் தாங்க போகுது, நீங்கள் அதுக்கு உண்மையாக இருந்துருக்குங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை இதில் பக்கம் பக்கமாக நம்மளுக்கு பைபிள் மாதிரி ஆப்ஷன் எழுதி கொடுக்கறது இல்லை விஷயம். ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் ஒரு பாட்டில் வரப்போகுதோ, இல்லாட்டி ஒரு பல்லவி 2 சரணம் தான் பாட்டில் வரப்போகுதுன்னா அதுக்கு நீங்கள் அழகாக அதை கோர்த்து கொடுங்க. இப்படி தான் ஆரம்பிக்கணும் பாட்டு, இப்படி தான் 2வது வரி இருக்கணும், இப்படி ஒரு வரியோ இப்படி ஒரு வார்த்தையோ இந்த சூழலுக்கு இதை விட சிறப்பாக யோசிக்க முடியாதுன்ற ஒரு அது நீங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒன்று கொடுங்க அப்படின்றதுக்காக தான் விவேக சார்ட்ட அதை சொல்லுவேன். 10 ஆப்ஷன் இதில் அதுலேருந்து ஒன்று இங்கே 2 இங்கே 2ன்னு எடுத்து ஒரு பாட்டுக்குள்ளே போடும்போது அது ஏதோ கொஞ்சம் சரியாக வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதில் ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருக்கும். அந்த தொடர்ச்சியான விஷயம் அந்த பாடலாசிரியர் அந்த பாடலை செய்வது போல் வேறு யாரும் அதை தாங்க முடியாதுன்னு நான் தினமாக நம்புறேன் நான். ஸோ அதனால் விவேக் அவர்கள்ட்ட எப்போவுமே அதுதான் சொல்கிறேன், நிறைய எழுதாதீங்க, கொஞ்சமாக எழுதுங்க, அதை ரொம்ப சிறப்பாக எழுதிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் நான். அண்ட் இத்தனை ஆண்டு காலமாக நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு, இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுன்ற ஆசையும் இருக்குது. அண்டு ஒரு சில லிரிசிஸ்ட் தான் டைரக்டர்ஸோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அது அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸை ரொம்ப ஸ்மூத்தாக ஆக்கி கொடுப்பாங்க. சில பேர் இன்னும் அது லிரிசிஸ்ட் மட்டும் இல்லை, அது ஜென்ரலாகவே டெக்னீஷியன்ஸ் தான் ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இல்லையா. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது விவேகா பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபோனை போட்டாலும் எடுப்பார், அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார், கரெக்டாக டைமுக்கு சாங் கொடுத்துருவார். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அதனால தான் எத்தனை வருஷம் சார், 25 வருஷம் இருக்குமா, ஈஸியாக 25 26 இயர்ஸ். 26 இயர்ஸாக ஒருத்தர் லிரிசிஸ்டாக இங்கே இருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். அண்ட் சாம் சொன்ன மாதிரி ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. அண்ட் பட் ரியலி என்ஜாய்ட் யுவர் ஸ்பீச் அண்ட் ஐ என்ஜாய்ட் யுவர் ஒர்க் ஆல்சோ இன் த ஃபிலிம். My wishes to you, and you have a long way to go. And the colors and then the color scheme you used in the film, it was really nice, and I love the DI part of it also. So hearty wishes to you. And total team என்னுடைய நன்றி. நிதின் சார், நீங்கள் நிறைய பேர் இந்த படத்துக்காக கோஆர்டினேட் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பெரிய பாசிட்டிவே உங்களுடைய கண்கள் தான், உங்களுடைய அழகான கண்கள் தான்.
ஸோ அந்த கண்களே வந்து 1000 எமோஷன் சொல்லுது. ஸோ அப்படி தான் திரைப்படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது இந்த மனுஷனுக்கு மட்டும் உடம்பு வேலைக்கு செய்ய தேவையில்ல, கண்ணுக்கு மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டா போதுன்ற மாதிரி தோணும். ஸோ தேங்க்யூ சார், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாராவது பேர் விடுபட்டிருந்ததுன்னா தயவு செய்து மன்னிச்சுங்க. அண்ட் நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க ஸ்ரீனிஷா அண்ட் பிரவஸ்தி வந்து ஃபஸ்ட் டைம் சாங் பாடியிருக்காங்க. ஷீஸ் ஃப்ரம் ஹைதராபாத். அப்புறம் ரீசெண்டாக ஒரு பிக்சர் அனுப்பிச்சாங்க, அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். வீட்டிலலாம் காமிச்சேன் நான். ஏதோ எந்த சீசன்மா சூப்பர் சிங்கர் இட் வாஸ் ஜூனியர் 4 அப்போ போயிருக்கிறாங்க. அப்போ வந்திருக்காங்க, இத்தனோண்டு பாப்பாவா வந்திருக்காங்க. அப்போ நான் போயிருக்கேன் போல இருக்கு. அப்போது ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணாங்க, எனக்கு பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வயசாகுது போல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துக்கள். அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. காட் பி வித் யூ. அண்ட் ஸ்ரீனிஷா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டுமா. நன்றி. அண்ட் வந்திருக்க ப்ரெஸ் ஊடக நண்பர்கள், இத்தனை ஆண்டுகளாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்கள், ஒவ்வொரு கேமராவுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள். நன்றி. நிறம் சார் சொன்ன மாதிரி தான், நிறம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஒரு நிறம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் இந்த படம். கண்டிப்பாக படம் எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடியில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா சாருக்கு தான். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கிருஷ்ணா சாரை மீட் பண்ணுறப்போ வந்துட்டு அவர் எனக்கு கதை சொன்னார். கதை சொல்லிவிட்டு செகண்ட் சிட்டிங் போனோம், சில சேஞ்சஸ் இருந்துச்சு. தேர்ட் சிட்டிங் போனோம், அப்போவும் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ். எந்த டைம்லேயும் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸும் ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் இருக்கும். யாரோ சொல்லியிருந்தாங்க சார் வந்து ஆல்வேஸ் வாண்ட் டு டூ பெட்டர்னு. ஸோ அந்த மாதிரி பெட்டரான விஷயத்தை தான் கொண்டு வந்து இந்த கதையில் சேர்த்துருக்காரு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க இந்த படத்தில், நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அவர்கிட்ட பேசுகிறப்போ வந்து ஆக்சுவலி என்னென்னா ஒரு டைரக்டர் சார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது, ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் இந்த மாமா சித்தப்பா பெரியப்பாப்பில் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் தான் பேசிக்குவோம். அவர் நல்லா அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அவர். இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து அவர் பண்ணணும், நிறைய வெற்றி பாதைகளில் போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். சார், ஆல் த வெரி பெஸ்ட் சார் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் சாந்தோனியோ சார், தேங்க்யூ. மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் பேசுவார், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார், நான் க்யூட்டாக இருக்கும். ஸோ செட்டில் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பார் ஆக்சுவலி. சில டைம்லலாம் வந்து ஷூட் போகிறப்போ வந்து அவருக்கு வந்து எப்படின்னா, நம்ம மொபைல் பாய்க்கிறோம், மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து we need to use it certain time. ஸோ அந்த சீனில் நம்ம போயிட்டோம்னா நம்ம மொபைல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. we need to concentrate. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த மூட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுவார். நிறையா இடங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. என்னென்ன ஆங்கிள் செட் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நடிச்சும் காமிச்சிருக்காரு. ஸோ சாந்தோனியோ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் இந்த படத்தோடைய ஏடிஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். சில பேர் வந்திருக்காங்க, இன்னும் சில பேர் வர முடியல நினைக்கிறேன், தவிக்க முடியாத காரணம். ஸோ அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து எல்லா டெக்னீஷியன்ஸோட கரங்களும் வந்து ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு படத்தை சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த விழாவோட கதாநாயகன் இமான் சார், தேங்க்யூ சார். ஏன் தேங்க்யூ சொல்கிறேன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ நான் வந்து என்னோடய சொந்த ஊர் மலேசியா சார். ஸோ நாங்கள் நிறையா படங்கள், நிறையா பாடல்கள், நிறையா பாடலாசிரியர்கள், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நாங்கள் எப்பயுமே ரசிப்போம். ஸோ அந்த வரிசையில் வந்து ஸோ இமான் சார் வந்து ஒரு பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன், நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் த பீப்புள். நிறைய பேருக்கு உங்களை வந்து நேரடியாக சந்தித்து உங்களோட மியூசிக்கில் நான் திரைப்படம் நடிப்புன்னு எதிர்பார்த்ததில்லை. பட் அந்த வாய்ப்பு அமைஞ்சதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நிதின் சத்யானு, எனக்கு வந்து அவர் வந்து ஆக்சுவலி நிறைய படங்களில் பிடிக்கும். அதில் மெயினாக வந்து சொல்லலாம்ல, படம் பேர்லாம் சொல்லலாம்ல. ஸோ எனக்கு 6,28,000 அதெல்லாம் வந்து லெஜெண்டரி கேட்டகரி. ஸோ அதில் வந்து நான் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். இவரோட கேரக்டர் வந்து எப்பயுமே பார்த்து ரசித்த ஒரு விஷயம். பட் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சார் சொல்லியிருந்தாங்களே, இமான் சார் சொன்ன மாதிரி அவர் கண்ணிலே நிறைய எமோஷன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவார். ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் வந்து எதிர்பார்க்கல, நான் நினச்சேன் ரொம்ப ஒரு லிமிட்டாக தான் பேசுவாங்க, அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி எதுவுமே இல்லை, ரொம்ப சொந்த தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணார். இப்போவும் வரைக்குமே கோஆர்டினேட் எல்லாருக்குமே பண்ணி எனக்கும் அதே மாதிரி கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. ஸோ நித்தின் அண்ணன், தேங்க்யூ அண்ணன். அண்ட் வெரி ஹாப்பி டு சி யூ. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெனக்கட்டிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதில் நானும் நித்தின் அண்ணாவும் இருக்கும். ஒரு நல்ல சீக்வன்ஸ் அது, சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிட்டு ஸ்பாயிலர் பரவாயில்ல, நீங்கள் படம் பார்த்தே சொல்லிடுங்க. ஓகே, அடுத்தது வந்து சாபு சார், தேங்க்யூ.
உங்களோட எடிட்டிங் வந்து சார் காமிச்சார், சில ஃபிலேஜஸ் காமிச்சார். ஸோ பார்த்தோன்னே நானே வா நல்லா இருக்கே அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தது வந்து ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் கட்லேயே தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சில கட்ஸ் வந்து நிறைய ஸ்டோரிஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க, சில இடங்களில் வந்து எது தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டுருவாங்க. பட் உங்களோட ட்ரெய்லர் கட்ஸில் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் டு ஒர்க் வித் யூ சார். தேங்க்யூ. அண்ட் தானியா ஹோப் மேம், குட் டு நோ யூ. அவங்களும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்தில் வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம். அது டைரக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஒரு நிறம் இருக்குது. அவங்களோட நிறத்தில் இந்த படம் எப்படி மூவ் ஆகுது, ஹைப்பர் லிங்க்டு ஸ்டாரி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு மேஜரான ஒரு கதாபாத்திரம் இதில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் ராஜேஷ் சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். பிந்து மாதவி அக்கா, தேங்க்யூ. அண்ட் பிரீத்தி அஸ்ரானி, அவங்களும் வந்து ஒரு பயங்கரமான கரெக்டான வேட்டான்னு தெரியல, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்ல. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மர். அவங்களும் வந்து அவார்ட் வின்னர் ஆல்சோ இல்லை, அவங்களும் ஒரு அவார்ட் வின்னர். நல்ல இந்த படத்தில் நல்ல ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கும் இருக்குது. அவங்களோட இமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நடிச்சதில் எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. தேங்க்யூ பிரீத்தி. இன்றைக்கி அவங்களால வர முடியல, அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். என்ன விவேகா சார், பாவிஜய் சார், உங்களோட லிரிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஸ்னேகா மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. மாஸ்டர் சாய் பாரதி மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நூதனா படத்தில் வந்து ஆமாம் காட்சியாக இருந்துச்சு. பட் நிறைய இடங்கள் மாஸ்டர் சொல்லி இந்த மாஸ்டர் இப்படி இதாக இருக்குது, எனக்கு நிறைய டைம் கொடுத்து பொறுமையாக அழகாக ஹேண்டில் வித் கேர் மாதிரி அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க சாய் பாரதி மாஸ்டர். வெரி ஹானர்ட் டு பி இன் ஃபார் த மியூசிக் வீடியோ. தேங்க்யூ மாஸ்டர். சங்கர் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அவரோட ஒரு பாட்லேயும் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஆனால் அவர் தான் மெயினாக பெர்ஃபார்ம் பண்ணார். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் ஸோ இந்த வேலையில் K2 சினிமாஸ்க்கும் நிறம் டீம், என்டையர் டீம் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்ரீனிஷா, பிரவஸ்தி, உங்களோட வாய்ஸ் கேட்ட ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ரீனிஷா, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் சிங்கிங் தி சாங். இந்த படத்தில் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமான வாய்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் யூ. ஸோ இந்த வேலையில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யார் பேராச்சும் விடுபட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்க்கணும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கலைஞனும் வந்து விரும்புகிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது டெஃபினெட்லி நம்ம மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே தான். ஸோ நீங்கள் போய் சேர்க்குற இந்த விஷயம் தான் மக்கள் மத்தியில் பேசப்படுறது தான் மறுபடியும் பார்க்கப்படும். ஸோ அந்த வரிசையில் இந்த நிறம் படம் கண்டிப்பாக நிற்கும்னு நம்புகிறேன். நன்றி.